எல்லாருக்கும் வணக்கம். செல்வம், அதிகாரம், கட்டுப்பாடு இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை எப்படி ஆட்டி படைக்குது? குறிப்பா பொருளை வச்சு மத்தவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறது ஏன் கடைசியில நம்மளையே சீரழிக்குது? இத பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இந்த பேராசைக்கு எதிரான போராட்டம்ங்கிறது இப்போ நாம புதுசா கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா? இது இந்த மாடர்ன் காலத்தோட பிரச்சனையா? பதில் இல்லைங்க, துளி கூட இல்ல. இந்த எண்ணத்தோட வேர்கள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆழமா போகுது. சரி, அந்த ஆழமான வேர்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம முதல் பகுதிக்கு போலாம். இது ஒரு காலங்காலமா சொல்லப்பட்டு வர்ற ஒரு விஷயம். நம்மளோட இந்த முழு பேச்சோட மைய கருத்தே இதுதாங்க. இது ஏதோ ஒரு புக்ல இருந்தோ இல்ல ஒரு தத்துவஞானி சொன்னதோ மட்டும் இல்ல. இது பல ஆயிரம் வருஷமா வேற வேற நாகரீகங்கள்ல திரும்ப திரும்ப எதிரொலிக்கிற ஒரு உலக பொதுவான உண்மை. ஓகே, இந்த பொருள் மேல இருக்கிற ஆசை ஏன் ஒரு மாயன்னு சொல்றாங்க? அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். நம்மளோட இரண்டாவது பகுதி கட்டுப்பாட்டுங்கிற மாயை. இந்த மாயைக்கு மூல காரணம் என்ன? பல தத்துவங்களும் அகங்காரத்தை தான் கை காட்டுது. பகவத்கீதை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நானே செய்யறேன்னு நாம நினைக்க ஆரம்பிக்கும்போது உண்மையிலே இயற்கையோட குணங்கள் தான் எல்லா வேலையும் செய்துங்கிறத மறந்துடுறோம். இங்கதான் அந்த மாயையே ஆரம்பிக்குது. இது நம்மள அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. உரிமைங்கிற பிரச்சனை. நாம இது எனக்கு சொந்தம்னு சொல்லும் பொழுது அதுக்கு உண்மையில என்ன அர்த்தம்? ஈசா உபநிடதம் இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதிலு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரே சக்தியோட வெளிப்பாடுனா அப்போ எதையாவது என்னுடையதுன்னு சொல்றதுக்கோ இல்ல நான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்றதுக்கோ எப்படி முடியும்? அப்படி பார்த்தா மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதுக்கு அங்க இடமே இல்ல இல்லையா? சரி, இந்த மாயை நம்மளை எங்க கொண்டு போய்விடும்? இதோட விளைவுகள் என்னவாயிருக்கும்? இத பத்தி எல்லா மரபுகளும் எச்சரிக்கிற அந்த மோசமான விளைவுகளை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். நம்மளோட மூணாவது பகுதி, பேராசையோட பெரும் விலை. பகவத்கீதை பேராசைய ஒரு சாதாரண தப்பா பார்க்கல. காமம், கோபம் இது கூட சேர்த்து பேராசையையும் நம்ம ஆன்மாவையே அழிக்கக்கூடிய 3 நரகவாசல்கள்ல ஒன்னா சொல்லுது. பாருங்க, இது எவ்ளோ பெரிய எச்சரிக்கை! பௌத்த தத்துவமான அபிதர்மம் பேராசைக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. இது சும்மா இன்னும் வேணும்னு நினைக்கிற எண்ணம் மட்டும் இல்லையா? அது நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை ரொம்ப பற்றுதலோட பாதுகாத்து அதையே இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுற ஒரு மனநிலை. இந்த தனிப்பட்ட பேராசை எப்படி ஒரு சமூகத்தையே அழிக்குதுன்னு இந்த ஹதீஸ் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பேராசை ஒரு தனி மனுஷனை மட்டும் இல்ல, ஒரு முழு சமூகத்தையே ஒழுக்க கேழுக்க தள்ளி உறவுகளை உடைச்சிடும்னு இது எச்சரிக்குது. அதே நேரத்துல நீதிமொழிகள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்த அழிவு வெளியிலிருந்து வர்றதில்ல, அது நமக்கு உள்ளிருந்தே தொடங்குதுன்னு சுட்டிக்காட்டுது. பேராசை ஒருத்தரோட சொந்த வாழ்க்கையையும் அவரோட குடும்பத்தையுமே கூட சீரழிச்சிடும். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா இதிலிருந்து வெளிய வர வழி என்ன? எல்லா தத்துவங்களும் அதுக்கும் ஒரு வழிய காட்டுது. அதுதான் நம்மளோட 4வது பகுதி, உண்மையான செல்வத்துக்கான பாதை. திருக்குறள் இதை எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்களேன். ஆமாங்க, காசு இல்லாம வாழ்க்கை கஷ்டம்தான், சந்தேகமே இல்ல. ஆனா அறம், அதாவது நல்லொழுக்கம் இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. அப்போ உண்மையான செல்வத்தோட அஸ்திவாரம் அறம்தான், பொருள் கிடையாது. இந்த கருத்து ஏதோ ஒரு கலாச்சாரத்துக்கு மட்டும் சொந்தமானதில்ல. உதாரணத்துக்கு சீனால கன்ஃபியூஷியஸோட தத்துவமும் ஜப்பான்ல புஷிடோ நெறியும் இதேதான் சொல்லுது. உயர்ந்த மனுஷன் எது சரின்னு பாப்பான், ஆனா சின்ன மனசுள்ளவனோ லாபத்தை மட்டும்தான் பாப்பான். பாருங்க, ரெண்டுமே வேற வேற கலாச்சாரங்கள், ஆனா சொல்ல வர செய்தி ஒண்ணுதான். அப்போ பேராசையோட அந்த முடிவே இல்லாத ஓட்டத்துக்கு மாற்று என்ன? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது மனநிறைவு. உண்மையான சுதந்திரங்கிறது இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுல இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது போதும்னு திருப்தி அடையறதுல தான் இருக்கு. பணத்து மேல இருக்கிற ஆசையிலிருந்து விடுபடுறது தான் உண்மையான விடுதலைன்னு இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது எல்லாமே நமக்கு என்ன காட்டுதுன்னா, இது நாம எல்லாரும் பகிர்ந்துக்கிற ஒரு ஞானம். நம்ம தமிழ் மரபுகள், வேதங்கள்ல இருந்து பௌத்தம், தாவோயிசம், ஆப்ரஹாமிய மதங்கள், ஜப்பானிய புஷிடோ வரைக்கும் பாருங்க, உலகம் முழுக்க இந்த ஞானம் பகிரப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு குரூப்போட கருத்து கிடையாது, இது ஒட்டுமொத்த மனித குலத்தோட ஒரு பொதுவான புரிதல். அதனால இதிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உண்மையான வெற்றிங்கிறது வெளியில பொருட்களை குவிக்கிறதுல இல்ல, நமக்கு உள்ள இருக்கிற பேராசையிலிருந்து விடுதலை அடையிறதுல தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு கடைசி கேள்வி வருது. இத்தனை நூற்றாண்டுகளா மனித நலத்துக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா ஏன் நம்மால இதை கேட்டு நடக்க முடியல? எது நம்மள தடுக்குது? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. நன்றி.